வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையானது கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 1/2 ஸ்பூன், சீரகம் 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டோம். ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வதக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாய் அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் வந்து ஒட்டுக்கல் ஆட் பண்ணிக்கணும். பொன்னிறமாக வதக்கலாம். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். அது கடாய் வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு போகிறேன். இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதிலே வந்து அந்த ஆயிலே வந்து வதக்கிடுவோம். நல்லா கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலாவை அரைச்சிட்டோம். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு பாதி அளவு வந்துச்சு. காய் இன்னும் கொஞ்சம் வெந்தால் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம்.